என்னோட பேக். நீ கத்தாத திரும்ப வந்துட போறான். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எங்களுக்காக காத்திருந்தீங்களா? நான் தான் ஃபுபுகுமாரு, இந்த கேசல் மரும் ராஜாவோட மூத்த மகன். இங்க எங்களோட கதை பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த கதையில 3 மனிதர்கள் அப்புறம் ஒரு டாகி வேற பீரியட்ல இருந்து எங்களை காப்பாத்த வருவாங்க. அநேகமா அது நீங்க தான். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க என்ன கதை சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. ஏனோ நீங்க சொன்ன கதை எதுவுமே எனக்கு புரியலைங்க. நீ என்ன சொல்ற? நீ எந்த கதைய பத்தி பேசுறியோ அந்த ஆட்கள் நாங்க தான். நாங்க வேற ஒரு பீரியட்ல இருந்து இங்க வந்திருக்கோம். ஓ, இந்த டாகியால பேசக்கூட முடியுமா? ஆனா கதையில அந்த மாதிரி சொல்லப்படலையே. இதோட பேரே ஹீரோ. வா, இதோட பேரு என்ஜி. ரொம்ப பெரிய கோவக்கார, ஆனா இந்த உலகத்தோட பெஸ்ட் ஹார்ஸ். ஹலோ, நான் தான் ஷின்சான் நகரா. என் வயசு 5வது. தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. என்ன பண்ற? இவனா மன்னிச்சிடு. இதுக்கு கிண்டல் பண்றது சுத்தமா பிடிக்காது. சீக்கிரத்துல கோவம் வந்துடும். ஒரு குதிரைக்கு இவ்வளவு திமிரா? இவனை விட பெட்டர் யாருன்னு நானும் இவனுக்கு கத்து கொடுக்க போறேன். கீழே இறங்கு. என்ஜி கூட நான் மட்டும் தான் சவாரி பண்ண முடியும். ஒரு விஷயம் சொல்லு, நீ எதுக்காக அவங்கிட்ட அப்படி சொன்ன? நாம தான் லெஜெண்டரி ஹீரோஸ் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஆனா ஷின்சான பாருங்களேன், அது டென்ஷனா எடுத்துக்காத. டென்ஷன் ஆக வேண்டியது அந்த குதிரை தான். பாவம், அதோட நிலைமை என்ன ஆக போகுதோ. ஆனா அமைதியா இரு என்ஜி. பாத்தீல? நீ ஏன் வெக்கப்படுற? எங்க ராஜ்யம் ரொம்ப சின்னதா இருந்தது. அப்புறம் அந்த சின்ன ராஜ்யத்தை எங்க அப்பா ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு நாள் இந்த இடத்துக்கு மிஸ்டர் ஸ்மெல்லி வந்தான். மிஸ்டர் ஸ்மெல்லியா? மிஸ்டர் ஸ்மெல்லியா? அவரோட ஸ்மெல் ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருந்துச்சோ. மிஸ்டர் ஸ்மெல்லி எங்க ராஜ்யத்தை தாக்கிட்டாரு. அதுல என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் அவங்க என்னோட தங்கச்சிய தூக்கிட்டு போயிட்டாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி என்னோட இந்த அழகான ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் அன்னைக்கு நான் சபதம் எடுத்தேன், என்ன நடந்தாலும் சரி நான் என்னோட ராஜ்யத்துக்காகவும் என்னோட அப்பா அம்மாக்காகவும் என்னோட தங்கச்சிக்காக நான் பழி வாங்குவேன்னு. பழி வாங்குற எண்ணம் எனக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இப்போ நேரம் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து மிஸ்டர் ஸ்மெல்லி செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனுக்கு நாம உதவி செஞ்சாதான் நாம இங்க இருந்தே போக முடியும்னு. நாம இவனுக்கு உதவி செஞ்சாகணும். அப்ப ஸ்மெல்லி கூட சண்டை போடதான் எங்களை கூட்டிட்டு வந்தியா? அட இல்ல, அவன் என் பேக தூக்கிட்டு போனால. அதுல என்னோட சேவிங் அக்கவுண்ட் புக் அப்புறம் என்னோட சீல் இருக்கு. என்ன? அது சரி, அவங்க எல்லாம் மிஸ்டர் ஸ்மெல்லியோட ஆட்களா? ஆமா, அவங்களோட ஆட்கள் தான். என்ன கொடுமை சார். அத யாரு உனக்கு கொண்டு வர சொன்னா? அத வீட்ல வச்சுட்டு வர்றது சேஃப் இல்லன்னு நினைச்சேன் ஹாரி. இப்ப அது அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு யாரு போறது? ஆனா அது நம்ம வாங்கிதானே ஆகணும். பேங்க் சேவிங் அக்கவுண்ட்ஸா? இவங்க எல்லாம் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பாடு போடுங்கன்னு வயிறு குப்பாடு போட்டுச்சு. அதான் பாக்கெட்ல ஏதாவது இருக்கும்னு செக் பண்ணேன். நைனா, உங்களுக்கும் பசி எடுக்குது இல்ல? ஆமா, எனக்கும் பசிக்குது. இப்போதைக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் டைம் கிடையாது. அந்த பேக் கிடைச்சிடும்ல. கதைப்படி பார்த்தா இவங்க தான் நமக்கு உதவி செய்யணும். ஆனா இவங்க நம்ம கிட்ட உதவி கேக்குறாங்க. என்ன நடக்க போகுதோ? டிக் டிக், யாரது? நான் தான் குதிரை. குதிரைக்கு என்ன வேணும்? எனக்கு சவாரி வேணும். சவாரி போலாமா? அம்மா, அப்பா, நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன். ஷின்சான், நாம முயற்சி பண்ணணும். எதுக்காக? மிஸ்டர் ஸ்மெல்லியே நம்ம தோக்கடிச்சாகணும். அவனை எதுக்கு தோக்கடிக்கணும்?